ரெண்டு பேரும் உங்களுக்காக வெளில சண்டை போட்டு செம்ம சண்டை. பாமா கட் பண்ண பேசிட்டு இருந்தோம், வந்துட்டாங்க போல இருக்கு. போல நீங்க உங்களோட தீவிரமான ரசிகர்கள் செம்மையா லவ் பண்றவங்க ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். பாமா கட் பண்ண நீங்க என்ன பண்றீங்க? டாக்டர் டாக்டர் உங்களை எங்க பாத்துருக்கேன் உங்களுக்கு இங்க பார்த்த மாதிரி ரொம்ப நாளா நம்ம பார்க்கணும் வெயிட் பண்ணி இன்னைக்கு பார்த்திருக்கேன். அப்படிங்களா? நான் உங்களுக்கு இங்க பார்த்த மாதிரி இருக்கேன். சரி சரி ஓகே தேங்க்யூ சார். என்ன பார்க்குறீங்க? இப்போ MBS முடிச்சிருக்கோம். தேங்க்யூ ஏங்க வடை எடுத்துகிட்டு வர சீனை கொண்டாடவங்க எதிர்பார்க்கலைங்க. 96 படத்தில் நானும் பிரேம் படம் வந்து இந்த படத்தில் என்ன கதை இருந்துன்னு ஜனங்க பார்த்தாங்கன்னு எங்களுக்கு கேள்வி இருக்குது. நான் இப்பயும் சொல்லுவேன் சார், அந்த படத்துக்கு ஓடினதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை சார். அது ஏன்னா படம் பார்க்கும்போது அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டாங்க. அதனால் படம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்து ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க மனசில் இந்த காதல் தான் அந்த படத்தை கொண்டாடுச்சு. அந்த படத்தில் என்ன கதை இருந்தது சொல்லுங்கள்? ஒன்றுமே இருக்காது. இன்டர்வல் பிளாக் அந்த நானும் த்ரிஷாவும் ஹோட்டலில் பேசி முடிச்சுன்னு ஆமாம் ஜானு நான் கல்யாணத்துக்கு வந்தேன் ஜானு, இது கதையில் என்ன பெரிய பிளாட்டுன்னு சொல்லுங்களேன். இது ஆமாம் ஜானு வந்தேன் ஜானு போய் சொல்ல ஆமாம் ஜானு வந்தேன் அழுவா முடிஞ்சிடுச்சு. அப்புறம் அந்த கதையை நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ரோச் பண்ணேன். ஓகே அது முடிஞ்சிச்சு. அப்புறம் காதலர் ஆகிட்டோம், உலகத்தை சுற்றுறோம், ரெஸ்டாரண்ட் போனால் என்னோடய அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அவங்க முன்னாடி ஜான் வந்து கல்யாணம் ஆகிட்டு சொல்லுவாள். ஸோ அங்கே திருமணம் ஆகிடுச்சு. நான் இமேஜின் பண்ணேன். முடிஞ்சதுன்னா கல்யாணம் முடிஞ்சு கணவனோட வீட்டுக்கு போகிறது. ஸோ அங்கே என் வீட்டுக்கு போவோம். கணவன் வீட்டுக்கு போனால் சமைச்சு சாப்பிட்றது ஒன்றா. ஸோ ஒன்றா சமைச்சு சாப்பிடுவோம். அப்புறம் குழந்தைங்களை பற்றி பேசுவோம், குழந்தை பெற்றுக்க பற்றி பேசுவாள். ஸோ வாழ்க்கை முடியுமோ மெமரிஸ் பற்றி பேசுவோம், பேகத்து மெமரிஸ் பேசுவோம். ஸோ ஒருத்தரை விட்டு பிரிஞ்சு போவோம். அது அது அந்த அவளோட ஹோட்டல்லேருந்து இங்கே போகிறது வந்து இப்போ என்ன ஏர்போர்ட்டுக்கு போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சுடுகாட்டுக்கு போகிற பாதை தான். ஒரு உயிர் இன்னொரு உயிர் பிரிஞ்சு போகுது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ரெண்டு பேரும் உங்களுக்காக வெளில சண்டை போட்டு செம்ம சண்டை. பாமா கட் பண்ண பேசிட்டு இருந்தோம், வந்துட்டாங்க போல இருக்கு. போல நீங்க உங்களோட தீவிரமான ரசிகர்கள் செம்மையா லவ் பண்றவங்க ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். பாமா கட் பண்ண நீங்க என்ன பண்றீங்க? டாக்டர் டாக்டர் உங்களை எங்க பாத்துருக்கேன் உங்களுக்கு இங்க பார்த்த மாதிரி ரொம்ப நாளா நம்ம பார்க்கணும் வெயிட் பண்ணி இன்னைக்கு பார்த்திருக்கேன். அப்படிங்களா? நான் உங்களுக்கு இங்க பார்த்த மாதிரி இருக்கேன். சரி சரி ஓகே தேங்க்யூ சார். என்ன பார்க்குறீங்க? இப்போ MBS முடிச்சிருக்கோம். தேங்க்யூ ஏங்க வடை எடுத்துகிட்டு வர சீனை கொண்டாடவங்க எதிர்பார்க்கலைங்க. 96 படத்தில் நானும் பிரேம் படம் வந்து இந்த படத்தில் என்ன கதை இருந்துன்னு ஜனங்க பார்த்தாங்கன்னு எங்களுக்கு கேள்வி இருக்குது. நான் இப்பயும் சொல்லுவேன் சார், அந்த படத்துக்கு ஓடினதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை சார். அது ஏன்னா படம் பார்க்கும்போது அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டாங்க. அதனால் படம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்து ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க மனசில் இந்த காதல் தான் அந்த படத்தை கொண்டாடுச்சு. அந்த படத்தில் என்ன கதை இருந்தது சொல்லுங்கள்? ஒன்றுமே இருக்காது. இன்டர்வல் பிளாக் அந்த நானும் த்ரிஷாவும் ஹோட்டலில் பேசி முடிச்சுன்னு ஆமாம் ஜானு நான் கல்யாணத்துக்கு வந்தேன் ஜானு, இது கதையில் என்ன பெரிய பிளாட்டுன்னு சொல்லுங்களேன். இது ஆமாம் ஜானு வந்தேன் ஜானு போய் சொல்ல ஆமாம் ஜானு வந்தேன் அழுவா முடிஞ்சிடுச்சு. அப்புறம் அந்த கதையை நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ரோச் பண்ணேன். ஓகே அது முடிஞ்சிச்சு. அப்புறம் காதலர் ஆகிட்டோம், உலகத்தை சுற்றுறோம், ரெஸ்டாரண்ட் போனால் என்னோடய அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அவங்க முன்னாடி ஜான் வந்து கல்யாணம் ஆகிட்டு சொல்லுவாள். ஸோ அங்கே திருமணம் ஆகிடுச்சு. நான் இமேஜின் பண்ணேன். முடிஞ்சதுன்னா கல்யாணம் முடிஞ்சு கணவனோட வீட்டுக்கு போகிறது. ஸோ அங்கே என் வீட்டுக்கு போவோம். ஸோ கணவன் வீட்டுக்கு போனால் சமைச்சு சாப்பிட்றது ஒன்றா. ஸோ ஒன்றா சமைச்சு சாப்பிடுவோம். அப்புறம் குழந்தைங்களை பற்றி பேசுவோம், குழந்தை பெற்றுக்க பற்றி பேசுவாள். ஸோ வாழ்க்கை முடியுமோ மெமரிஸ் பற்றி பேசுவோம், பேகத்து மெமரிஸ் பேசுவோம். ஸோ ஒருத்தரை விட்டு பிரிஞ்சு போவோம். அது அது அந்த அவளோட ஹோட்டல்லேருந்து இங்கே போகிறது வந்து இப்போ என்ன ஏர்போர்ட்டுக்கு போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சுடுகாட்டுக்கு போகிற பாதை தான். ஒரு உயிர் இன்னொரு உயிர் பிரிஞ்சு போகுது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன்.